நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். நானும் விஜயகாந்த் அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டார், மற்ற நேரங்களில் 2 பேர் தான். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பெரியவர் பிஜேபி அவர்களே, தம்பி திருமாவர்களே, இயக்குனர் ஞானசேகரன் ஐயா அவர்களே, ஞான ராஜசேகரன் அவர்களே, அதே போல எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில், அதாவது எங்க இயக்குனரா இவங்க கூட இருந்து பணியாற்றி இருக்கிற சுப்பிரமணிய சிவா மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, எதிர்க்க இருக்கிற பெரியோர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் பத்தி பாடம் நான் தான் எடுத்திருக்கணும் முதல்ல. ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் வச்சிருக்கிறவன் நான் தான். அந்த வாய்ப்பை சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். என் பேர் அவரு தட்டிட்டு போயிட்டார். நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் குரலோவியத்தை நீதான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும் போதே சொன்னார், நான் தான் திருவள்ளுவரை விடாம சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் நீ, அதனால எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப என்னன்னா எனக்கு சினிமால ரொம்ப பீக்கில் இருக்கேன், அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியா வித்துரும். அப்ப என்னன்னா அடுத்து படங்கள் கம்மிட் ஆயிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்க போனா திருப்பி இங்க கேப் வந்துடும். அந்த இடத்துல வேற ஒருத்தர் ட்ரெயின்ல இது போடுவாங்க, துண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா சீட்டுக்கு, அந்த மாதிரி நான் வேற ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த சினிமால இடம் போயிடும். அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே, இந்த படங்கள்லாம் முடிச்ச உடனே பண்றேனே அப்படின்னாரு. அப்புறம் தான் வேற சில பேர்கிட்ட கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியும். அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. நான் இங்க திருவள்ளுவர்னும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புறேன். நான் 19 வயசுல திருவள்ளுவர் தான் என் வீட்டில் வச்சிருப்பேன். எங்க வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன். ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் இல்லையா, அதனால பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் நான். அதாவது ஒன்று வணங்கணும், சும்மா நாத்திகனா இருக்கக்கூடாது, ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் கும்பிட்றத நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அதுவும் விருப்பம் நல்லது அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னாரு, உனக்கு வீட்டுக்காரா ஒழுங்கா கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இது நான் 35 வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யிருந்தேன். எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டார். லேட்டாக தான் வந்தேன், ஆனால் சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தால் பெரும்பாலும் பெருசாக ஆயிடுவாங்க, பார்த்திபன் பாண்டியராஜெல்லாம் வர மாதிரி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அவர் படம் தயாரிப்பு ஆயிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போ என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னாரு, எனக்கு படம் வேணான்னாரு. ஏன்னு, நீ திருவள்ளுவர் பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலன்னா என்ன ஆகும், நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏடா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்கும்ன்றதுனால நான் வச்சுவிட்டேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துவார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துருச்சு அவளுக்கு. நான் அவளுக்கு சமாதானம், அதுக்குள்ளே நம்ம ப்ரொடியூசர் பேர் மாற்றிடுங்க, தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்க்கலான்னா நம்ம படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூப்பிட்டு பார்ட்னர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான். என்னப்பா ஒரு திருவள்ளுவர் தேவையில்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டரை பயப்படுறான், இந்த மாதிரி ஒரு திருக்குறளை போய் அவனே நினச்சிட்டான்னா திருக்குறளை சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருப்பா பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டான் போல் இருக்கு. என்னடா வம்பு இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது, போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது, அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் ஓடி என்ன சொல்றாரு, சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளுவர் கலைக்கூடமே வைங்க சார் அப்படின்றாரு. ஓடலாம்
திருவள்ளுவர் வச்சா போச்சுன்னுவாங்க. நான் எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்துல? இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும். ஆனா ஓடலன்னா என்ன நினைச்சுக்குவான், திருவள்ளுவர் பேர் வச்சு திருவள்ளுவர் பேர் கட்டு போயிடும். சென்டிமெண்டா திருவள்ளுவர் பேர் வச்சா அந்த படம் ஓடலையான்ட்டான என்ன ஆகுது? நம்மளால திருவள்ளுவர் கேட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான். இந்த வரவேட்டினா படம் எல்லாம் திருவள்ளுவர் கலைக்கூடத்துல தான் வந்தது. அது வந்த பிறகு அவன் என்ன சொல்றான், திருவள்ளுவர்னு வைங்க அப்படின்னு. இப்ப பெருமை பேச திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். இப்ப திருவள்ளுவருக்கு வியாபாரம் அதிகமாகி போச்சு. அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக போச்சு. அப்ப வைக்கும் போது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான ஒரு சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர். அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றும் சும்மா இருப்பானுங்களா? அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போடுச்சு, இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்துலையும் போடுச்சு என் கதை. அதில் என்ன பண்ணிட்டானு நான் வரவும் போறா நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மன்றம் வந்து உட்காந்தானுங்கல்லாம். யோ என் படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னா படமே எடுத்தேன், நீங்கள் ஹீரோன்னு படம். ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகனா பாரு, அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிடாது, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராவோ ஆக்கிடாத அப்படின்னு நான் படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மன்றம் வச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து, சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைன்னு அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவே இல்லை, நாங்க திருக்குறள் ஒழுங்கா படிக்கவும் இல்லை, நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்களே அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்கள் அத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன், மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான ஆள் தான் அது பண்ண. அப்ப வந்து மக்கள் வச்சாங்க, ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாங்க. அது வச்சுட்டு என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடனே அது எடுத்தது கூட குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வை சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான். வயசு சின்ன வயசு எனக்கு, நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதுல வந்தான். போய் ஒரு ரசிகன் தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு, நாட்டில் எவ்வளவு பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது கூட்டம் தாலி அப்படி திட்டுறாரு. அது என் காதலே எழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போடுவேன், இது போட்டிருப்பேன், பேண்ட் அந்த இது பனியன் போட்டிருப்பேன். ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒண்ணு கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்லை ஒழுங்கா ட்ரெஸ் ஆயாவது மாற்றணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில மாட்டணும் தான், படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்த போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பேர் அவன் கேட்கறது நான் தானே. சும்மா எவனை ஜீன்ஸ் ரெண்டு போட்டு ரோட்டில் தோத்துற மாதிரி இருக்கான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான், கஷ்டமா இருக்கும்ல. அதுல இருந்து சினிமால நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேற யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர், நானும் விஜயகாந்த். அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டார், மற்ற நேரங்களில் 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர். ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாத்திக்கிட்டே வராரு. நான் திருக்குறள்ல வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா, படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன், எவ்வளவு பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம், எங்க அப்பா பேர்ல வைக்கலாம், யார் பேருன்னா வைக்கலாமே, என்ன வளர்த்தவங்க தானே. திருவள்ளுவர் பேர்ல வச்சேன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்தை எதையே நீ அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பத்தி இல்லை, நீ ஃபேமிலி மேன்னா நீ பெரிய ஆளுன்றார் அவர். இல்லறவாசிதான் உலகத்துல பெரிய ஆளுன்றார் அவர். இப்ப திருமணம் நடக்குது, திருமணத்தை பாத்தீங்கன்னா இவதான் டாக்டர் அவர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க, இவதான் என்ஜினியர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க. மேரேஜ் ஆனவன் எவனும் அவங்க கால தான் விழுவான். மேரேஜ் ஆனவனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்குன்னா வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு. நல்லது கட்டுது வாழ்க்கையில், இல்லறம் நல்லது நல்லறம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிபிகேஷன்லயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது. அப்ப அந்த ஃபேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சு போச்சு.
அது ஃபேமிலி படம் எடுக்கிறல எல்லாரும் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தை சேர்ந்தது இல்லைன்றாரு. ரெண்டாவது நானும் பார்ப்பேன், எத்தனையோ கடவுளை உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் இருந்தாலும் பார்க்க ஒரு முருகர் ஃபேமிலியோட உட்காந்துருப்பார். நம்ம ஊர்ல தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க. அது இயேசுநாதரா இருப்பாங்க தனியா இருப்பாங்க, நபிகளா இருப்பாங்க தனியா இருப்பாங்க, சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் தனி தான் இருப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஆனா ஃபேமிலியோட இருந்தா நம்ம ஊர் கடவுளே மதிப்பா போடுவது. சிவனுக்கு அந்த நிலைமை, ஃபேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும். அப்போ நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்ப நம்மளை கொடுத்தாங்க நம்மள. அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ள கொண்டு வந்தேன். இப்ப திருவள்ளுவருக்கு இதனாலதான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன். நான் இங்க ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும். அண்ணா அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலா போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோக்கா பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்றேன் நானு, அவர் போய் ஏதோ ஒண்ணு காலை போச்சு படம் பண்ணா 4 காசு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவர் காமராஜர் ஐயா பத்தி படம் எடுக்கிறாரு, அடுத்தது இது எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. அதாவது இது மாதிரி கஷ்டம் வெளியில எங்கே இருக்காது. எல்லாம் வாழ்த்துவான், வெளியில போய் என்ன பேசுவான் தெரியுமா, அதெல்லாம் உருப்படாதா, ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ண மாதிரி 2 ஏரியாவில் காசு சம்பாதிச்சு இங்க வந்து சொல்லுவான் பிரமாதமா பண்ணீங்கன்னு. இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில பேசிட்டு போவான். எதிர்நீச்சுதான் போனது. ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுறதுக்காக மாலெல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணல. திருக்குறள் எழுதுறதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதுறதுக்காக சேர சோழ மன்னர்கள் 3 பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க. பிறப்பு ஒக்கும் பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டாரு அவரு. அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வைத்தாங்க. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன், சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னாரு. ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினாரு. கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன், சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சுவீங்க. அதனால மத அடையாளமே எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அந்த 2 குறளை மாற்றி இருந்தாலும் சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாற்ற மாட்டேன்றார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு இங்க புகழ்ந்து வேலையை பாருன்னா. அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர், பிறந்தது வந்து கன்னியாகுமரி. அவர் நாட்டை பிடிங்க தோத்தி விட்டாங்க. அவர் போய் தலைமறை வாய்க்க வாழ்ந்து இது தெரியுங்களா, இது பண்ணுவாங்களே தெரி அடிக்கிற தொழில், அதுல வந்து தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையை ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழுவரசிங்கன் காலத்துல வாழ்ந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில வந்து சமணமான ஆட்சிக்கு வருது. அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க, மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றாரு. அப்ப அவர் நாடு கடத்தப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், நாட்டை எழுந்தவர். அவங்க மனைவில நீங்க எங்கே கேட்டு பாருங்க, நான் வீட்டுல 2 நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கல, பொண்டாடி பேச மாட்டுது. ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியன் அலசி அதை ஊசியா குத்தி சாப்பிடாங்கன்னா எவ்வளவு வறுமையை, அதாவது பிச்சைக்காரோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்காரு திருவள்ளுவர். நாம என்ன திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்ல, திருவள்ளுவரா வாழறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க போய் இங்க ஒரு கிறிஸ்துவ நாட்டுல போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க. ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ், ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம், குரானை வேற யாராவது முஸ்லீம்ஸ் கிட்ட கொடுங்கன்னு வாங்க. ஒரு முஸ்லீம் கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கனா, ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ், நாங்க வந்து குரான் படிக்கிறது இல்லை, இது அவங்க கிட்ட கொடுத்து பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ் கிட்ட கொடுன்னுவாங்க. ஒரு இந்து கிட்ட போய் கொடுத்தா ஐயோ பகத்கீதை நாங்க எதையுமே தோண மாட்டேன்னுவாங்க அவங்க. ஆனா 3 பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா 3 பேர் வாங்குவான். அதான் திருக்குறள். இத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் யோசனை பண்ணி வைக்கிறாரு. மத சண்டை வரும் வருங்காலத்துல, இவன் அவனும் சண்டை போட்டுக்குவான். சண்டை போட்டுக்கும் போது நம்மள 3 ஆக்கிடுவான். மத பிரச்சனையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாம திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க இலங்கையத்துங்க புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு, இன்னொன்ற பக்கம் சிவன் தான் நல்லது சொன்னாரு. யாழ்ப்பாணத்தை இருக்கிறவங்க தமிழர்கள்
சிவன் அற்புதமா சொன்னார், அன்பே சிவன் சொன்னார். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே. அந்த இயேசுவார் நல்லா சொன்னார், ஈரான் இஸ்ரேல்ல. இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த ஈரான்ல இருக்கிற யாரு நபீல் நாயகன் நல்லா சொன்னார். 2 பேரும் பின்னிக்கிறாங்களே. மதம் மோதியது. புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா? சிங்களவன் நம்மள அடிக்கிறான்ல, இந்த புத்தர் சொன்னதை அவன் கடைபிடிக்கிறான். அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ணிட்டாருன்னா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார். அதை நாம வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில. நான் மறுபடியும் இப்ப சொல்றேன், திருவள்ளுவர் காலத்துல வந்து சாராய கடைலாம் கிடையாது, கல்லு கடை தான் இருந்தது. இந்த கல்லு மரத்தில் ஏற்பாங்களே அது. அதனால கல் உண்ணாமன்னு ஒண்ணு எழுதினார். இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? சொல்லுங்க, திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? ஒரு 4-5 கட்சி நாட்டை ஒட்டி துவச்சுவார். என்னடா அது, உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சாராய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுவாமே, துவச்சிருவார். இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊர்ல. நாம ஏதோ விழா நடத்தோம். உண்மையே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்க இருக்கிற கட்சிகளே அடிச்சு போட்டு, நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடையை மூடிட்டு போற அப்படின்ட்டு. திருவள்ளுவர் உயிரோட வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, ஓட்டுரி மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊர்ல. ஏன்னா அவர் கொள்கை வந்து இந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம். அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து கல் அன்னைக்கு வேணான்னாரு. நான் சொல்லுவாரு திருவள்ளுவர் இருந்தாலும் கல்லு கடையை தான் சொல்லுவார், சாராய கடையை மூடுறான்னு. ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் லட்சக்கணக்கான மரம் வச்சிருக்கான், அவனாவது 4 காசு பொழைப்பான். கல்லு கடையை திறப்பாரு, சாராய கடையை மூடுவார். ஏன்னா இது இல்ல அப்ப, அது இதையும் சேர்த்து பேசியிருப்பாரு. ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா, சாராய கடையை மூடினாதான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும். சாராய கடையை மூடாம வெறுமே திருவள்ளுவர் பேசுறது என்ன தெரியுங்களா? ஒரு தீவிரவாதி எங்கேயோ தண்ணி இருந்து பேசுற மாதிரி, அது வீட்டுல மறைமுகமா கருசாத்திட்டு பேசிக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், திருமாவர்களுக்கு இருக்கிறாரு மற்றவங்களுக்கு, சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு. உங்க கட்சியில கூட சாராயம் சாப்பிடுறியா? நீ வேணாம், நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து சாப்பிடு. சோத்துக்கு இல்லாம மாட்டேங்கிற நீங்க, உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியே இருக்கிறவங்க சாராயம் சாப்பிடாம விட்டாக்க சாராயம் போடும்ல. ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சி அப்படி பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீ தமிழ்நாடு வந்து சாராயத்துல வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு. அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரன் ஆகாது. அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும். தயவுசெய்து சொல்கிறேன், சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார். இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கணும், அவர் இந்த ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளேயே கால வைக்க மாட்டாரு. இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் இந்த இது இருக்கிறாங்களே, வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில தூத்திய மூடிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் ஊர் ஊரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணிட்டான். அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நடிச்ச மொழியை நான் ஒரே வகையில் பாராட்டேன். இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா, சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை. அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை போட்டு இருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஆளை செலக்ட் பண்ணி போட்டார். இது வாசிக்கா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க ஊர்ல வாசிக்க போல தெரியுது. ஐயா அப்படி அமைதியா இருக்குது, அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார், அது போதுமாகி போச்சு. இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர், அது வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசினார், எங்க ஒரு கதாநாயகனான்னு வச்சு கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுடணும். அவங்க பறந்துவாங்க. நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு, ரொம்ப ஸ்ரீலங்கரோட போய் திருவள்ளுவரா போட்டா டான்ஸ் பாடா ஒரு மாதிரி இருக்கும். பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுகளை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு. அவர் சினிமாவில் இது எதிர்நீச்சல். இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காலில் தான் நம்ம வேணும். பத்திரிகையாளர் தான் வந்து பாரதியா 14 வயதுல 8 லட்சத்தில் எடுத்தாங்க. இவங்க தான் தூக்கி விட்டாங்க. பாரதியாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க. முள்ளு மலர் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க. பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து தூக்கி விட்டாங்க. பார்த்திபன், விக்ரமன், நாங்களாம் ரொம்ப சின்ன படம். இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு இவரு நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பத்திரிகையாளர்லாம் தூக்கி விட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம். எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி. நாம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல, ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ வந்து ஃப்ரேமுக்குள்ள யாரு இருக்காங்களா நமக்கு தெரியுவாங்க, ஃப்ரேம் அவுட்ல கடவுளையும் என்ன விட உள்ள தெரியாது. அந்த மாதிரி இந்த ஃப்ரேம்ல இருக்குன்னா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும். பத்திரிகையாளர்லாம் 4 வாரத்தை எழுதி இது கண்டிப்பா இதை பாருங்கன்னு சொல்லிடணும். அப்பதான் இந்த படம் வெற்றி பெறும். என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சுதான் பல இடத்துல சுந்தரராஜன் இவர் நெல்லை சுந்தரராஜன் வச்சுதான் எனக்கே நான் பாஸ் ஆனேன் மேல வெளியில. ஏன்னா பெரிய ஆளா யாரும் கை கொடுக்க மாட்டாங்க நம்மள.
பாவப்பட்டு தூக்கி விடுவாங்க. அதனால அப்படி பண்ணி விட்டோம். ரெண்டாவது, இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணா, ஆளுக்கு ஒரு 5 தேட்டர் பொறுப்பெடுத்துங்க. இவன் வாசிப்பை நடிச்சா போதாது, ஊர்ல நீ தான் ஓட்டணும். அதே போல அதுல நடிச்சிருக்க ஊரு அவங்க ஊர்ல ஓட்டணும். டைரக்டர் என்ன பண்ணா, பிரிச்சு கொடுத்துடணும். வேற இந்த தேட்டர்ல சொந்த பந்தம், என் கல்யாணம் காட்சிக்கு என் வீட்டுல இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ, இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒருத்தன் தூங்குறாம எழுதுவா. இந்த படத்தை நல்ல படமா ஆக்குங்க. திரும்பி அதே டைரக்டர் நல்ல படங்கள் நிறைய எடுப்பாரு. ரெண்டாவது சொல்றேன், அவரு போட்ட காசை எடுத்தாதான் திருப்பி நம்மளுக்கு இன்னொரு படம் அவருக்கு மனசுல எத்தனையோ இருக்கலாம். ஏன் காமராஜர் எடுத்து, திருவள்ளூர் எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பாரியா, அவையார் அது இதுன்னு ஏகப்பட்டது எடுப்பாரு அவரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பணம் திரும்பி கைக்கு வரணும். முதலுதான் மூலதனம். முதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பொருள் இல்லாருக்கு இவ்வளவுக்கு இல்லை. அதனால அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசரா இருக்கிறார, அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்க எல்லாம் போய் உழைச்சு, சார் நாங்க ஊருவா ஓட வச்சுட்டோம், நீ எல்லாம் சொந்தக்காரத்தை திட்டி, நான் நடிச்ச படத்தை பாருங்க, சொந்த பந்தம்லாம் வாங்க, இல்லைன்னா சாதி விட்டு ஒண்ணு விளைகிறேன்னு சொல்லுங்க. இது எதுக்கு சொல்றீங்களா சாதி விட்டு வேலை சொன்னேன் அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்டு மாறும். ஓஹோ, நல்ல விஷயங்களுக்கு இப்ப ஆதரவு இருக்குதுன்னு மாறும். அதனால திரும்ப கூட பேசும்போதுதான் இந்த படத்தை தான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்கு, செய்யட்டும். இந்த படம் வெற்றி படமாக அமையணும். அந்த காசு திரும்பி வரணும். இந்த டீம் அற்புதமான டீம். கேட்கும் போதே தமிழ் பேரா இருந்தது. எல்லாம் தமிழ் ஆளுங்கள ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுக்க வர வர ரொம்ப கற்றுக் விட்டாருங்க. தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை. அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்ச படம், அது ஒரு காரணம் காட்டிட்டு எல்லாம் விலைக்கு விட்டானுங்க. இங்க பார்த்தா ஒரே தமிழ் பேரா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், அவையார் எவ்வளவு பெரிய ஆள், தமிழ் உலகம் பேசுற அளவுக்கு வந்தாங்க. கண்ணகி யாரு, உலகம் பேசுற அளவுக்கு பெரிய ஆளா வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நடிக்குவாங்க. பெண்கள் முதல் இடத்துல நிக்கணும். விட்டுட்டீங்கன்னா அந்த இடம் போற இன்னொரு திரும்பிடுவான். வணக்கம், நன்றி.